உதயநிதி பால்டாயில் குடிச்சு என்னைக்கும் இருக்கணும், இங்க இருந்து என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. என்ன ரொம்ப திட்டுறாருமா, விட்டா ஆள் வச்சு அடிப்பாரு போல இருக்கு. இன்னும் கெட்ட வார்த்தை மட்டும்தான் பயன்படுத்தல, அதுக்கும் துணிஞ்சிருவாரு. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், பால்டாயில் கூப்பிடுறாரு. தேர்தல் முடிவு இப்பவே அவருடைய கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. இது வரைக்கும் நம்ம அவர் செல்லமா என்ன கூப்பிட்டோம், பாதம் தாங்கி பழனிசாமின்னு கூப்பிட்டு இருந்தோம். இனிமே அவர் நமக்கு பாதம் தாங்கி பழனிசாமி இல்ல, பால்டாயில் பழனிசாமி. இனிமே அவர் அப்படிதான் கூப்பிடணும். எலெக்ஷன் ரிசல்ட் வர அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த முடிவை எடுக்க கூடாதுங்கிறதா நம்முடைய விருப்பம். அரசியல்ல வெற்றி தோல்விங்கிறது சகஜம். திரு பால்டாயில் பழனிசாமி அவர்களே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சகஜம். ஆகவே எந்த தப்பான முடிவையும் நீங்க எடுத்துடக்கூடாது. தற்கொலை என்றைக்குமே தீர்வாகாது. நீங்க எங்களுக்கு எப்பவுமே நல்ல உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு நீங்க இருக்கணும். எங்க தலைவர் திராவிட மாடல் 2.0 ஆட்சி செய்யற சாதனைகளை நீங்க இருந்து பார்க்கணும். அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலரா நீங்க தான் இருக்கணும். அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அதுல என்ன சொன்னேன், பால்டால் குடித்தவங்க பஞ்சு டைலாக் பண்ணணும். பால்டால் குடித்தவங்களா பஞ்சு டைலாக் பேசணும். உங்களுக்கு ஏன் கோவம் வருது? குற்றமுள்ள நெஞ்சு தானே குறுகுறுக்கும். நாம ஏதாவது பெயர் சொன்னோமா? அப்புறம் ஏப்பா என்னை பத்தி பேசுற? நான் ஏதாவது பெயரை குறிப்பிட்டு சொல்லி இருந்தா நீங்க பேசுவது சரி. நான் யாருடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லல. ஆனா எங்க அப்பா குதிரைக்குள்ளின்னு தெரிவிச்சிட்டார், அவரே போட்டு உடைச்சிட்டார். இப்ப என் மீது சொல்லிட்டு இருக்கார் பால்டாயில் பழனிசாமின்னு. சரி, அந்த பேர்ல தான் நீ குடிச்சிருப்பியணுமோ? அந்த பேர் எங்களுக்கு தெரியல, என்ன பிராண்ட் நமக்கு தெரியாது, தெரியுமா? திரு உதயநிதி அவர்களே, நீங்க ஒவ்வொரு பேச்சுக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்கும் சரியான கருத்தா இருந்தா நாங்கள் ஆமோதிப்போம். அரசியல் நீதியாக நீங்கள் பேசினால் அதுக்கு தகுந்த பதில் கொடுக்கப்படும். தவறுதலாக தனி நபர் விமர்சனம் செய்தால் உங்களை போல் 10 மடங்கு எங்களால் பேச முடியும்.